சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம். வணக்கம். மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளராக காங்கிரஸ் சார்பாக இங்கே போட்டியிடுகின்றேன். அனைவரும் கைச்சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய இளைய தளபதி பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வணங்கியும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கார்கே அவர்களை வணங்கியும், எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வபிரதகை அவர்களையும், தமிழ்நாடு முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் தங்கபாலு அவர்களுக்கும், கிருஷ்ணசாமி அவர்களையும், பெரியவர் அழகிரி அவர்களையும், திருநாகர்ஸ் அவர்களையும், பீட்டர் அல்பன்ஸ் அவர்களையும் அனைவரும் வணங்கி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு அவர்களுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய தேர்தல் அறிக்கை சிறப்பாக ஒவ்வொரு அறிக்கையும் பார்க்கும்போது மக்களுக்கு தேவையான அறிக்கையாக இருக்கின்ற அளவிலே இருக்கிறது. தோழிகள் திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது சிறப்பான ஒரு திட்டம். அதே போல் ஒவ்வொரு திட்டமும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை சிறப்பான திட்டங்களாக இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய பாரத முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய நினைவாக நாங்கள் இந்த முறை கண்டிப்பாக எங்களுடைய காங்கிரஸ் இயக்கம் வெற்றி பெறும். அனைத்து தொகுதியிலும் 28 தொகுதியிலும் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளராக இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி தலைவராக இருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அதை சார்ந்த அனைத்து அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், தேசிய நம்முடைய தேமுதிகவுடைய தலைவர் அன்னை அன்னியார் அவர்களுக்கும், எங்களுடன் கூட்டணியில் இருக்கின்ற வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும், மக்கள் நீதி மைய கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும், முஸ்லீம் லீக் சேர்ந்த அனைத்து முஸ்லீம் இயக்கத்தை சேர்ந்த அனைத்து தலைவர்களுக்கும், வைகோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக இங்கு நான் போட்டியிடுகின்றேன். என் வெற்றிக்காக இருக்கின்ற அனைத்து இயக்கங்களை சேர்ந்த தொண்டர்களும் என்னுடைய வெற்றிக்காக, நிர்வாகிகளும் என்னுடைய வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் செய்யவில்லை, வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வெற்றியோடு இருக்கின்றோம். இந்த பகுதியிலே புதிதாக எங்களுடன் இணைந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் அவர்கள் மிக அருமையாக எங்களுக்கு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல் தேமுதிக சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் PR மனோகரன் அவர்களும் என்னுடைய வெற்றிக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இயக்கத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் அவைத்தலைவரும் சோளிங்கர் நகராட்சியுடைய தலைவர் அசோகன் அவர்களும் எங்களுடன் பணிபுரிந்து இந்த காங்கிரஸ் எங்களுடைய வெற்றிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் அறுபாடுபட்டு கொண்டு என்னுடைய வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்களும் என் வெற்றிக்காக பணிபுரிந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வெற்றி பெற்றவுடன் இந்த பகுதியிலே என்னென்ன பணி நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அனைத்து பணிகளும் நிறைவேற்றி மக்களுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக ஐயா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சிப்காட்டிலே படப்பாக்கத்தில் ஒரு டாடா மோட்டார்ஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது 9000 கோடி அளவிலே ஒரு பணம் முதலீடாக பெற்று இன்று 5000 படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த அளவிற்கு நம்முடைய முதல்வர்கள் சிறப்பான திட்டங்களை என்னுடைய சோளிங்கர் தொகுதியிலே கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் என்றும் அவருக்கு கடமைப்பட்டிருப்போம். அதே போல் சைவான் மூலியமாக ஷூ ஃபேக்ட்ரி கொண்டு வந்திருக்கார்கள். அது பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த வருடத்தின் இறுதியில் அந்த ஷூ ஃபேக்ட்ரி திறக்கப்படும். அந்த ஷூ ஃபேக்ட்ரியை பொறுத்தவரையிலே 18,000 மகளிர்கள் பணிபுரிகிற அளவிலே அந்த கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த பகுதியை பொறுத்தவரையிலே நீண்ட நாள் பிரச்சனையான சாலை விரிவாக்கமும் நடைபெறப் போகிறது. அனைத்தும் நான் வெற்றி பெற்றவுடன் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து பணிகளும் செய்து முடிப்பேன் என்று உறுதியாக கூறிக்கொண்டு, மீண்டும் எங்களுடைய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நன்றியை சொல்லி அவரை வணங்கி என்னுடைய
சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் கை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு